12ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. அது அநாகரிகத்தினுடைய உச்சமாக மிக இழிவான ஒரு வார்த்தைகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ? கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு வரக்கூடிய நிதிநிலை கூட்டத்தொடரை, அந்த நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு தந்திட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். நாளைய தினம் இதுவரை தமிழகம் கண்டிராத சிறப்பான ஒரு நிதிநிலை வெளியிடப்பட இருக்கிறது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார். அநாகரிகத்தினுடைய உச்சமாக மிக இழிவான ஒரு வார்த்தைகளோடு அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதை ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, பெண்களை மதிக்கக்கூடிய, அவர்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தலைவர்களும் வன்மையான கண்டனங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், நாளைய தினம் சட்டமன்றத்திலே அவர்கள் என்ன நினைத்து செயல்பட இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடைய செய்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்று தேர்தலிலே தோல்வியை கண்டார்களோ அதிலிருந்து மிகுந்த பதட்டத்தோடு இனி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற பதட்டத்தோடு அவர்களுடைய ஒவ்வொரு தலைவர்களும் மிக கீழான நிலையிலே பேசி வருவதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. 17வது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. 16 முறை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. முதல் பொது தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. 1957 இருந்து போட்டியிட்டாலும் இதுவரை போட்டியிட்ட தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவிய தேர்தல் இந்த தேர்தல் தான். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, கடந்த முறை 26 கட்சியோட கூட்டணி, ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தோட அவங்க பெற்ற வாக்குகள் 31% தான். இந்த கூட்டணி கட்சிகள் இந்த பலத்தெல்லாம் கழிச்சா 20% கூட அந்த கூட்டணி வாங்கல. இதை வச்சுட்டு அடுத்த கட்டம் எப்படி போறதுங்கிற பதட்டத்துல தான் அவங்க இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பதட்டம் தான் அதுக்கான காரணம். அதை நான் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லும் போது சொன்னேன், இது போன்ற அநாகரிகமான பேச்சுக்கள் மூலம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துவதன் மூலம், பெண்களை இழிவுபடுத்துவதன் மூலம் அந்த இயக்கம் மிகப்பெரிய பின்னடைவை தொடர்ச்சியாக சந்திக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது நேற்று நடந்த போராட்டம் என்ன? காவிரி பிரச்சனை போராட்டம். எதை பத்தி நீங்க பேசுறீங்க? காவிரி போராட்டம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதா? 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராஜராஜன் காலத்தில் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் ஆண்டக்கூடிய 1ஆம் நரசிம்மன் காலத்தில் 12ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. அது திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சியில் 6 முறை நடந்திருக்குது. இந்த 80 வருட காலமா இந்த சுதந்திர இந்தியாவில் தீர்க்க முடியாத பிரச்சனைய 30-40 நாள்ல ஒரு ஆட்சி தீர்க்கணும் எதிர்பார்த்து அது ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னா உங்களுடைய சிந்தனை என்ன? அப்ப இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், சட்டமன்றத்திலே நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அமைச்சர் பெருமக்களாகிய நாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்து முடிப்பவர்களாக நாம் எல்லாம் நிச்சயம் செயலாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.